தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமம் வனமலை. அந்த கிராமம் காடு அருகே இருந்தது. மனிதர்களும் மிருகங்களும் ஒன்றாக வாழும் ஒரு அழகான இடம் அது. அந்த கிராமத்தில் அருண் என்ற 15 வயது சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் புத்திசாலி, ஆனால் கொஞ்சம் அகந்தை அதிகம். மனிதன்தான் எல்லாவற்றிலும் மேலானவன் என்று அவன் அடிக்கடி சொல்வான். ஒருநாள் அருண் தனியாக காடு உள்ளே சென்றான். அப்போது ஒரு பெரிய யானை அவனை பார்த்தது. யானையின் பெயர் அரசன். அது சாதாரண யானை இல்லை, மனிதர்களின் மொழி புரியும் யானை. கேட்டது, அருண், நீ எதற்காக இவ்வளவு பெருமை பேசுகிறாய்? அருண் சிரித்தான். நாங்கள் வீடு கட்டுவோம், வாகனம் ஓட்டுவோம், தொழில்நுட்பம் உருவாக்குவோம். நீங்கள் என்ன செய்ய முடியும்? யானை சிரித்தது. அரசன் யானை அவனை ஒரு எறும்பு கூட்டிற்கு அழைத்துச் சென்றது. அங்கே ஆயிரக்கணக்கான எறும்புகள் ஒற்றுமையாக வேலை செய்து கொண்டிருந்தன. ஒரு எறும்பு பலவீனமானது, ஆனால் 1000 எறும்புகள் சேரும்போது யாரும் தடுக்க முடியாது என்று யானை சொன்னது. அருண் அமைதியாக பார்த்தான். பின் அவர்கள் ஒரு காயமடைந்த குருவியை பார்த்தார்கள். அந்த குருவி மனிதர்களால் எரியப்பட்ட பிளாஸ்டிக் காரணமாக காயமடைந்தது. நீங்கள் வளர்ச்சிக்காக இயற்கையை காயப்படுத்துகிறீர்கள் என்று யானை மெதுவாக சொன்னது. அருணின் மனசு கொஞ்சம் உருகியது. அவர்கள் கிராமம் திரும்பும்போது ஒரு நாய் தனது உரிமையாளரை காத்துக் கொண்டிருந்தது. அந்த மனிதர் அதை தினமும் அடிப்பார், ஆனால் நாய் ஒருபோதும் விட்டுப் போகவில்லை. நம்பிக்கை என்றால் என்ன தெரியுமா என்று யானை கேட்டது. அருண் தலை குனிந்தான். அடுத்த நாள் கிராமத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. மக்கள் பதறினர். அப்போது யானை தண்ணீர் கொண்டு வந்தது. குரங்குகள் குழந்தைகளை பாதுகாத்தன. நாய்கள் அலறி அனைவரையும் எச்சரித்தன. பறவைகள் புகையிருக்கும் இடத்தை காட்டின. மிருகங்களின் உதவியால் தீ அணைக்கப்பட்டது. அருண் கண்ணீர் விட்டான். நாங்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று நினைத்தேன், ஆனால் நீங்கள்தான் உண்மையான நண்பர்கள். யானை மெதுவாக சொன்னது, உயர்வு என்பது அறிவால் வராது, அடக்கத்தாலும் ஒற்றுமையாலும் வரும். அருண் அதன் பிறகு கிராமத்தில் இயற்கை பாதுகாப்பு குழு ஆரம்பித்தான். பிளாஸ்டிக் தடை செய்தான். மரங்கள் நடத் தொடங்கினான். மிருகங்களுக்கு உணவு, தண்ணீர் ஏற்பாடு செய்தான். கிராமம் மீண்டும் பசுமையாக மாறியது. கதை சொல்லும் உண்மை, மனிதன் உயர்ந்தவன் அல்ல, அவன் பொறுப்புள்ளவன் என்றால்தான் உயர்ந்தவன். இயற்கையை மதித்தால் இயற்கை நம்மை காப்பாற்றும். உயர்வு என்பது ஆணவத்தில் இல்லை, அடக்கத்தில்தான்.